நான் வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சு வெஜிடபிள் பரோட்டா தான் செய்ய போகிறேன். இது வந்து கோதுமை மாவு இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், லஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். இதில் வந்து 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. 1/2 கப் போட்டிருக்கேன். மறுபடியும் இது கொஞ்சம் ஓமம் வந்து தரித்து இதில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாங்க. எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா மாவை நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுட்டு இதை ஒரு பக்கம் மூடி அப்படியே வச்சிடலாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது நல்லா பொரியிட்டோம். பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இது கூட வந்து கேரட் ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு, உருளைக்கிழங்கு வந்து அது 1 கப்பு, அப்புறம் முட்டைக்கோஸ் அது வந்து 1 கப்பு. எந்த காய் வேணாலும் நம்ம அதை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து அளவாக வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாங்க. இந்த வெஜிடபிள்ஸ்கிட்ட வந்து உப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அது இதோட சேர்த்துக்கலாங்க. அப்புறம் மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூனு, கரம் மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூனுங்க. இதெல்லாம் சேர்த்து அப்படியே கலந்து வந்துக்கலாம். சாட் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு. இது வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, சும்மா ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு இந்த பச்சை வாசனை மல்லித்தூள் இதெல்லாம் வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கினோம்னா போதும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை வந்து கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஆறட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம உருட்டிக்கலாம். ஊட்டிக்கிட்டு நம்ம ரொம்ப சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரொம்ப தின்னாக தேய்க்க வேண்டியதில்லை, கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், தேய்ச்சிட்டு இதில் வந்து நம்ம வதக்கி வச்ச அந்த ஸ்டஃபிங் வந்து இதில் வச்சிடலாம். நம்ம மாமோஸ்க்கு மடிப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாமோஸ்க்கு மடிக்கிற மாதிரி வச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இப்படி கையிலேயே நான் அமுத்தி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி வச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல் அடுப்பு வச்சுருங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு இதில் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மெதுவாக சுட்டுக்கலாங்க. பாருங்க, ஒரு பக்கம் வெந்துருச்சு. இந்த பக்கம் அடுத்த பக்கம் நம்ம அப்படியே திருப்பி போடலாம். பாருங்க, அந்த பக்கம் நான் திருப்பி போட்ட அளவுக்கு கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் அப்படியே அதுலேயே மீடியம் ஃப்ளேமில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங்கில் வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுத்தோம்னா அதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடும். ரெண்டாவது, இதுக்கு வந்து நமக்கு எந்த சட்னி எதுவும் தேவையில்லை. நம்ம உள்ள மசாலாலாம் போட்டு வெஜிடபிள்ஸ் இருக்குன்னா நம்ம சும்மா சாதாரணமே சாப்பிட்டுக்கலாம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் பாக்ஸாகவும் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட சந்திக்கிறேன். வணக்கம்.